வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். கர்நாடகா ஃபேமஸ் டம்ளர் இட்லி. இந்த இட்லி வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்கும். அப்படி ப்ரெஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், திரும்ப பவுன்ஸ் ஆயிடும். அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அதனால டேஸ்ட்டுமே வந்து அருமையா இருக்கும். பண்றது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சுட்டு மிக்சியில ஒரு 10 நிமிஷம் அரைச்சி எடுத்தாலே போதும். ஃபர்மெண்ட் பண்ணி அழகா நம்ம இந்த இட்லியை பண்ணிக்கலாம். இது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு, டின்னருக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஈவன் டிராவல்க்கு எடுத்துட்டு போனா கூட அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி சாம்பார் பண்ண போறேன். இது ரெண்டோட காம்பினேஷனும் அருமையா இருக்கும். பிளஸ் சாம்பார் மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது சட்னி தொட்டு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, கர்நாடகா ஃபேமஸான சாஃப்டான டம்ளர் இட்லி நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாம்பார், இது ரெண்டுமே எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். 3 கப்பு இட்லி அரிசி. இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4ல இருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கெட்டி அவல், 1/4 கப்பு ஜவ்வரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம். இந்த 4ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4ல இருந்து 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கணும். பாருங்க, அரிசியை வாஷ் பண்ணி தனியா ஊற வச்சிருக்கேன். இந்த பவுல்ல உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜவ்வரிசி, அவல் இதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இப்ப இது ரெண்டும் ஒரு 5 மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஊற வச்ச உளுந்து, ஜவ்வரிசி, வெந்தயம் எல்லாமே பாருங்க நல்லா ஊறி இருக்கு. அரிசியும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா ஊறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல உளுந்து, வெந்தயம், ஜவ்வரிசி இதெல்லாம் ஊற வச்சிருக்கோம் இல்லையா, இதை சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா வந்து ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். நம்ம அரைச்ச உளுந்து மாவை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில நம்ம அரைச்சிக்கணும். மாவு பாருங்க நல்லா அப்படி வெண்ணெய் மாதிரி இருக்கு. இதே மிக்ஸி ஜார்ல நம்ம அரிசியை அரைச்சி எடுத்துப்போம். அரிசியை மிக்சியில அரைச்சாச்சு. இதையும் இந்த உளுந்து மாவோட நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து நம்ம ஃபைன் ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க இந்த மாதிரி நான் அரைச்சிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். உப்பு போட்டு நல்லா மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஓரங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளீனா எடுத்து விட்டுடலாம். மூடியை போட்டு மூடிடுவோம். இந்த மாவு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். இது ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். மாவு பாருங்க எவ்வளவு நல்லா ஃபர்மெண்டா இருக்கு. இப்படி பாத்திரம் ஃபுல்லா வந்திருக்கு. நான் மூடியை திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க நல்ல ஏர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆகி இப்படி பார்த்தாலே நமக்கு தெரியுது. நம்ம ஒரு 3/4 பாத்திரத்துக்கு தான் நம்ம மாவு எடுத்தோம். ஆனா இப்ப வந்து ஃபுல்லா இருக்கு. ஒரு 6 மணி நேரத்துல சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இப்ப பாருங்களேன், ஆஹா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்க சூப்பரா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவை யூஸ் பண்ணி எப்படி இட்லி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இது டம்ளர் இட்லி அப்படிங்கிறதால நம்ம டம்ளர்ல பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டம்ளர்ஸ், நம்ம காஃபி டம்ளர்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். உள்ள வந்து 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா வந்து கோட் பண்ணிருக்கேன். அடியில கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு இட்லி வந்து ஒட்டாம ஈஸியா எடுக்கிறதுக்கு வந்துடும். நம்ம இட்லி மாவோட கன்சிஸ்டன்சியும் வந்து கரெக்டா இருக்கு பாருங்க. ஒருவேளை இது ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது நமக்கு தேவையான அளவு மாவை தனியா எடுத்துட்டு அதுல தண்ணி சேர்த்துக்கோங்க. மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். இப்ப இந்த மாவை இந்த டம்ளர்ல நம்ம போர் பண்ணிப்போம். ஒரு 3/4 அளவுக்கு வர மாதிரி நம்ம மாவை விட்டுக்கலாம். இது மாதிரி நமக்கு எத்தனை இட்லி வேணுமோ அத்தனை வந்து நம்ம டம்ளர்ல பண்ணிக்கலாம். டம்ளருக்கு பதிலா சின்ன சின்ன கப்ல கூட நம்ம பண்ணலாம். இட்லி பாட்ல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. உள்ள பாருங்க இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கேன். ஒரு ஸ்டாண்டு வச்சிருக்கேன். டம்ளர் நிக்காது இல்லையா, அதனால இது மேல ஒரு பிளேட் ஒண்ணு வச்சுக்கலாம். இந்த டம்ளரை ஃபுல்லா அப்படி உள்ள வச்சிருவோம். இந்த 4 டம்ளர்ஸையும் இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சிருக்கேன். மூடியை போட்டு மூடிடலாம். இது வேகிறதுக்கு வந்து 20ல இருந்து 25 நிமிஷம் நமக்கு ஆகும். இது வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஃப்ளேமை வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. இந்த இட்லி வேகிறதுக்குள்ள நம்ம தொட்டுக்கிறதுக்கு ஒரு சாம்பார் பண்ணிடுவோம். நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் நான் சாம்பார் ப்ரீமிக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம், கரைச்சி விட்டுக்கலாம்.
நம்ம எல்லாமே இதுலயே சேர்த்திருக்கோம், அதனால வேற எதுவுமே போட வேண்டியது இருக்காது. இந்த சாம்பார் நம்ம டைரக்டா குக்கர்ல பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயாச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பரங்கிக்காய். இந்த காய்கறி, வெங்காயம், தக்காளி எதுவுமே இல்லாம கூட நம்ம இந்த சாம்பார் பண்ணலாம். ஜஸ்ட் அந்த ப்ரீமிக்ஸ் நம்ம கரைச்சிருக்கோம் இல்லையா, அது குக்கர்ல விட்டு 2 விசில் வந்தாலே சாம்பார் ரெடி ஆயிடும். காய்கறி நம்ம இஷ்டத்துக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நம்ம கிட்ட என்ன அவைலபிளா இருக்கோ அது போட்டுக்கலாம். இல்ல சின்ன வெங்காயம் போட்டும் பண்ணலாம், அதுவும் நல்லா இருக்கும். நம்ம சாம்பார் ப்ரீமிக்ஸ்ல ஆல்ரெடி உப்பு இருக்கு. இந்த காய்கறிக்காக கொஞ்சமா நான் உப்பு சேர்க்கிறேன். காய்கறி எல்லாம் லேசா வதங்கியாச்சு. நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ப்ரீமிக்ஸ், அதை வந்து இதுல சேர்த்துடலாம். இதுல கொஞ்சம் தண்ணியை விட்டுடுவோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்பயே வந்து சாம்பார் நல்ல கமகமான வாசனையா இருக்கு. குக்கர் மூடியை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் 2 விசில் வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடியை திறந்துடலாம். சாம்பார் நல்ல கமகமான ரெடி ஆயாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. டிஃபன் சாம்பார் அப்படின்னா நான் கொஞ்சம் தண்ணியாவே பண்ணியிருக்கேன். வாசனைக்காக பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கலாம். இட்லி வந்து வேகறதுக்குள்ளேயே பாருங்க சாம்பார் சூப்பரா ரெடி ஆயாச்சு. சாஃப்டான டம்ளர் இட்லியோட இந்த ப்ரீமிக்ஸ் சாம்பாரை நம்ம சர்வ் பண்ணிடலாம். 25 நிமிஷம் ஆயாச்சு. இட்லி வெந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இந்த பனியாரம் எடுக்கிற ஏதாவது ஒரு கம்பி இருக்கும் இல்லையா, அதால நம்ம குத்தி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். பாருங்க நல்லா கிளீனா வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடாறட்டும், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா சூடா ஆறியாச்சு அப்படின்னா போது ஒட்டாம நல்லா வரும். ஒரு கத்தி ஏதாவது வச்சுட்டு லேசா சைட்ஸ் அப்படி எடுத்து விட்டுலாம். பாருங்க ஈஸியா தான் இருக்கு. இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்ல வந்து இந்த அப்படியே வந்து கவுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியா எடுக்கிறதுக்கு லேசா அப்படி தட்டிட்டு பாருங்க சூப்பரா எடுக்க வந்தாச்சு. இந்த இட்லி பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த போர்ஸ் எல்லாம் பார்த்தாலும் நமக்கு தெரியும். பாருங்களேன் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். பாருங்க 4 இட்லியுமே நான் எடுத்துட்டேன். நம்ம கர்நாடகா ஃபேமஸ் இட்லியும் சாம்பார் ப்ரீமிக்ஸ் யூஸ் பண்ணி சாம்பாரும் சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இந்த இட்லி வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு நீங்களே பாத்தீங்க. இப்ப நம்ம இட்லியும் இந்த சாம்பாரையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். பாருங்க எவ்வளோ அப்படியே பஞ்சு பஞ்சா இருக்கு. பாக்கிறதுக்கே கூட ரொம்ப அழகா இருக்கு. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வரும்போது கூட நம்ம இந்த இட்லி சாம்பார் சர்வ் பண்ணோம்னா வர்றவங்களுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். அப்படியே அந்த இட்லி வந்து வாயில போட்டது வெண்ணெய் மாதிரி இப்படி கரையுது. ரொம்ப மெத்து மெத்துன்னு இருக்கு. டேஸ்ட்டுமே வந்து சூப்பரா இருக்கு. இந்த சாம்பாரோட இந்த காம்பினேஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு. எப்பயுமே இட்லி சாம்பார் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட நம்ம பொடி தொட்டு சாப்பிடலாம். இல்ல தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, இந்த மாதிரி எந்த சட்னி தொட்டு சாப்பிட்டாலுமே சூப்பரா இருக்கும். இந்த மாவு அரைச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு மிச்ச மாவை ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டோம்னா ஒரு 3 நாள் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது டம்ளர்ல தான் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படிலாம் இல்ல. டம்ளர்ல பண்ணும்போது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். டிஃபரெண்டா நமக்கு தெரியும். நம்ம சாதாரண இட்லி பிளேட் இருக்கு இல்லையா, அதுல கூட நம்ம பண்ணிக்கலாம். அதுல பண்ணாலுமே இந்த அளவுக்கு சாஃப்டா வரும். இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அது மிஸ் ஆயிருந்ததுன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த தட்டை இட்லியும் இந்த சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடரும் நீங்க பண்ணி பாருங்க. சாம்பார் ப்ரீமிக்ஸ் பவுடர் கையில இருந்ததுன்னா நம்ம நினைச்ச நேரத்துல சாம்பார் பண்ணிடலாம். டிஃபனுக்கும் பண்ணிக்கலாம், சாதத்துக்கும் நம்ம அதை பண்ணிக்கலாம். இந்த இட்லியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.